உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவரும் ஆவடியை மீட்டெடுக்க ஆவடி சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அவர்கள் அண்ணன் எம் பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து இரவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மாலை வணக்கம் சொன்ன ஆசை தான், ஆனால் ஆரம்பித்து மிக சிறப்பாக இந்த பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய சார்பாக மத்திய அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் சாதனை விளக்க கூட்டத்தினுடைய தலைவர், இந்த மண்டலனுடைய ஆற்றல் மிக்க தலைவர் ஏ கிரண்குமார் அவர்களே, மற்றும் இன்றைய தினம் நம்முடைய மக்களுக்காக எந்த ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்றாலும் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட உங்களுக்கு காப்பீடு கார்டு இருக்கான்னு தான் கேட்குறான். முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட், ஒரு காலத்தில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும். அப்படி நிலை மாறி இன்னைக்கு உங்களுக்கு காப்பீடு கார்டு இருக்கா, காப்பீடு இல்லைன்னா பணத்தை கட்டுங்கிற நிலைமை வந்திருக்குது இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தில். அதனால் அந்த காப்பீடு திட்ட கார்டு 5 லட்சம் ரூபாய் இலவசமான ஒரு காப்பீடு திட்டம் மத்திய அரசாங்கம் கொடுக்கிற 3 லட்சத்தையும் தமிழக அரசாங்கம் கொடுக்கிற 2 லட்சத்தையும் சேர்ந்து தமிழக அரசினுடைய விரிவான காப்பீடு அதுக்கு பேரு. ஆனால் 3 லட்சம் ரூபாய் அது மத்திய அரசாங்கம் கொடுக்குதுன்னு யாருக்குமே தெரியல மக்களுக்கு. அந்த அட்டையை நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பங்களுக்கு இன்று ஏற்பாடு செய்திருக்கிற அருமைக்குரிய நம்முடைய மருத்துவர் ஸ்ரீகிரண் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எங்களுடைய மாநில அயலக பிரிவினுடைய மாநில இணையமைப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, இந்த பள்ளிப்பட்டு என்றாலே நான் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக 3 முறை ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர், இங்கே திருத்தணி பள்ளிப்பட்டு துவங்கி திருவொற்றியூர் வரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தபொழுது, இங்கே கட்சி பணிக்காக வரும்பொழுது இரவு 8-9 மணி ஆனால் பஸ் இருக்காது. இங்கே எனக்கு ஒரு புகலிடம், என்னுடைய சொந்த வீடு மாதிரி இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் செல்வேன். அதற்கு எனக்கு குஷல் சந்த் மேத்தா அவர்களுடைய வீடு தான் என்னுடைய வீடு. எனக்கு ஒரு அன்பு சகோதரன், அந்த குடும்பம், அவருடைய சின்ன குழந்தைகள், இன்று அவர்களுக்கெல்லாம் திருமணமாகி பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டார் அண்ணன். இன்னைக்கு ஒரு பள்ளிப்பட்டு என்றால் பிஜேபி குஷல் சந்த் மேத்தா பாலாஜி ஃபேன்சி ஸ்டோர், எங்களுக்கெல்லாம் அதுதான் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிப்பட்டு பிஜேபி மறக்க முடியாத என்னுடைய வாழ்நாளில். அங்கே திருவொற்றியூரில் கணேசன் வீடு, அங்கே போனால் அங்கே தங்குவேன். அந்த கடைசியில் கடற்கரை ஓடும் பட்டினத்தார் வீட்டு இருக்கிற வடிவுடையம்மன் ஆலயம் இருக்கிற திருவொற்றியூர். நம்முடைய இங்கே அம்மையார் குப்பம் வந்தால் எஸ்ஜி ஜோதி, என்னுடைய அன்பு சகோதரன் இந்த பக்கம், அவர் மறக்க முடியாத ஒரு டீம். MS கோவிந்தசாமி சமீபத்தில் தான் மறைந்து விட்டார். நம்முடைய ரமேஷ், தாமரை ரமேஷ், ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது அங்க. ஆகவே ஐயப்பன், நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம். மாவட்ட செயலாளர் பாஸ்கர், முன்னாள் திருத்தணி நகர தலைவராக இருந்து இப்பொழுது மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிற சூரிய அவர்கள், வழக்கறிஞர், நம்முடைய மாவட்ட சிறப்பாக சரவெடி அதிரடியாக பேசிய நம்முடைய அன்பு சகோதரி ஆவடி கராத்தே சங்கீதா அவர்களுக்கும், மற்றும் மாவட்ட பிரச்சார பிரிவு ரொம்ப நல்லா பேசினார். இன்னைக்கு தான் அவருடைய பேச்சை முதன்முறையாக கேட்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பேசிட்டே இருக்கலாம். நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவுடைய மாவட்ட துணைத் தலைவர், மூத்த வழக்கறிஞர் ஐயா வழக்கறிஞர் திருவள்ளூர் சீதாராமன் அவர்களுக்கும், முன்னாள் மண்டல் தலைவர், இப்பொழுது என்னுடைய பிரிவில் துணைத் தலைவர் இருக்கிற பாலன் அவர்களுக்கும், மற்றும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அனைத்து பள்ளிப்பட்டு வடக்கு மண்டலுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மற்றும் நிறைவாக எனக்கு முன்பு பேச வந்திருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவர், 2வது முறையாக மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற ஆவடி சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அன்பு தம்பி அஸ்வின் ராஜசிம்ம மகேந்திரா அவர்களுக்கும், பல்வேறு நிலைகளில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அணி பிரிவினுடைய நிர்வாகிகள்,
இந்த பள்ளிப்பட்டினுடைய மண்டலனுடைய அணிப்பிரிவு நிர்வாகிகள், இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பொறுப்புகள் இருக்கிற தேசபக்த நெஞ்சங்கள், இங்கே திரளாக இருந்திருக்கிற தாய்க்குலங்கள், வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணனை பற்றி சொன்னார். இதே பகுதியிலே தேர்தலில் அவர் போட்டியிட்டார். ஆக்சுவலாக என்னுடைய பெயர் இந்த சட்டமன்ற வேட்பாளராக மாலை மலர் பேப்பரில் இன்னைக்கு சாயந்தரம் பேப்பரில் வேட்பாளராக முதல்ல என்ன தான் வந்தது. என்னுடைய பேர், நான் இருக்கிறது பொன்னேரி சட்டமன்றம், திருத்தணி. அவர் இந்த மண்ணினுடைய மைந்தன் சக்கரவர்த்தி அண்ணன். நான் தான் போய் உட்கார்ந்து அண்ணங்கிட்ட பேசி, அண்ணன் நீங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தன், நீங்கள் பள்ளிப்பட்டு தொகுதி அப்போ இப்போ திருத்தணி நீங்கள் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் தான் அவர்கிட்ட போய் பேசி வற்புறுத்தி அவரை இந்த பகுதியினுடைய வேட்பாளராக, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அன்னைக்கு தினம் நிறுத்தினோம். ஆனால் ஒழுங்காக அவங்க வேலை செஞ்சு கூட்டணி தர்மத்துப்படி செஞ்சிருந்தா கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அன்றைக்கே காசு பணத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ பண்ணாங்க பாரு. எங்கள் நம்ம ஒன்றிய தலைவர் சொன்னார் ஊழல் ஊழல்னு, அதுலேயும் பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காக வேலை செய்யாதனுடைய விளைவு அந்த நிர்வாகிகள். அதே மாதிரி நம்ம கூட்டணியில் இருந்த ஏசி சண்முகம் அவருடைய ஒரு மாவட்ட செயலாளர் தான் தன்னிச்சையாக எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அவர் போய் ஒரு தனியாக சுயேட்சாக நின்று பூட்டு சாவி ஒரு சின்னத்தில் நின்று சதி செய்து அண்ணன் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிருப்பார் அண்ணன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம். பரவாயில்ல, கண்டிப்பா இன்னைக்கு எதிர்காலம் இருக்குது. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக வரப்போகிறது. நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உலகம் பூரா எங்க போனாலும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யாரானா நம்முடைய பிரதமர் தான். உலக அளவிலே ஒரு உத்தம தலைவர், குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து சாதனை படுத்தி இன்று தேசிய அரசியலில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலேயும் இந்தியா முதல் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொன்னார், ஒவ்வொரு துறையும் நம்முடைய பிரச்சார பிரிவு தலைவர் சொன்னார், தமிழகத்திற்கு எத்தனை கோடிகள் வழங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்திய அளவில் ஒவ்வொரு துறையிலேயும் எந்த அளவிற்கு நாம் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். மெட்ரோ ரயிலில் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று முதல்வர் சொல்கிறார். ஆனால் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற மெட்ரோ ரயிலை விட தமிழகத்திற்கு தான், சென்னைக்கு தான் 63,000 கோடி கொடுத்திருக்கிறார்கள் அதிகமாக. மெட்ரோ ட்ரெயினுக்கு 63,000 கோடி, மற்றதெல்லாம் கம்மி தான். இது யாருக்காவது தெரியுமா? ஜனங்களுக்கு தெரியாது. நம்ம தயவுசெய்து நீங்கள் பத்திரிகை செய்தி பாருங்க, சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சீரியல் பார்த்தீங்கன்னா குடும்பம் சீரழிஞ்சு போகும். உருப்படாத சீரியல் அது. சன் டிவியில் போடுறான் பாருங்க சீரியல். மாமியார மருமக குடும்பத்தை கெடுக்கிறது, ஒரு வீட்டுக்கு 2 வீடு 3 வீடு வச்சிருக்கிறான் எல்லாம். அந்த சீரியல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருப்படாது தான். அதே மாதிரி ஒன்று போடுறான் அந்த விஜய் டிவியில் ஒன்று அந்நியாயத்துக்கு. அது என்ன, கமல் ஒன்று வச்சிருந்தானே, என்னது, பிக் பாஸ். அதை தான் பார்த்து சீரழிஞ்சு போயின்னுக்கிறான் நம்ம நாட்டில் ஜனங்க. பிக் பாஸ் உட்காந்துன்னு வீட்டை அடுத்த வீட்டம் பற்றி பேசிக்கின்னு புரளி பேசின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு கும்பல் குசு 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 குசான்னு கருமத்தை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நாசமாக போயின்னுக்கிறான். அதனால் தயவுசெய்து நம்முடைய வீடு, நம்முடைய நாடு, அதை பற்றி யோசிக்கணும். நம்ம இந்தியா எப்படி வளரணும், நம்ம தமிழ்நாடு எப்படி உருப்படணும். திராவிட மாடல் ஆட்சி அவர் சொன்னார், பொன்முடி ஓசி ஓசி ஓசின்னா. இன்னைக்கு அந்த ஆள் அட்ரஸே இல்லை. எப்படி பெண்களை தாய்க்குலங்களை கேலி பேசினாரோ, இப்படி நாமம் போடு, இப்படி பட்ட போடு கிண்டல் பண்ணாரு நம்முடைய இந்து கடவுள்களை. இன்னைக்கு மந்திரி பதவி பறி போய் ஒன்றும் இல்லாமல் வீணா போயிட்டான் ஆள். அதனால ஆன்மீகம் என்பது கேலி பேசும் நிலை இல்லை. சக்தி வாய்ந்தது நம்முடைய இந்து மதம். இது பண்பாடு, கலாச்சாரம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு SIR தீவிர வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தும் பணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூல்ல போய் பார்த்தாலும் திமுக காரன் தான் உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். என்னடான்னா செத்து போன ஓட்டெல்லாம் நீக்கிறாங்களாம். ஏன்னா அதை வச்சுதான் ஓட்டு போட்டு ஜெயிச்சுன்னு இருந்தான் இத்தனை நாள்.
என்னையா காமெடி இது? எல்லாருடைய செத்து போன ஓட்டை வச்சு ஜெயிச்சு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். அவன் தெளிவா சொல்றான், பிஎல்ஓ எல்லாம் யாரு? அவங்க சத்துணவுல இருக்கிற டீச்சரு, சத்துணவு இருக்கிற ஆயா, எல்லாரும் அந்த தமிழக அரசனுடைய ஸ்டாஃப் தான் இருக்கிறான். எல்லாமே பூத் லெவல் ஆபீசர். பாவம், அவங்களால கூட ஒன்றும் பண்ண முடியல. ஒவ்வொரு வீடா லிஸ்ட் எடுத்து போய் செக் பண்றாங்க. உங்க வீட்டில் ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த பேர் செத்து போனவன் பேர்லாம் சொல்லி அவங்க ஃபார்ம் கொடுத்து அவங்களோட ஐடி கார்டை எங்கேருந்து கொடுப்பான்? செத்து போனவன் இல்லை சார் செத்து போயிட்டாங்க எழுதிக்கிறான். டெத் சர்டிஃபிகேட் இருக்குதா கொடுங்க, வாங்கிக்கிறான். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் ஆவடி தொகுதியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் நம்ம அஸ்வின் அமைப்பாளர் நானும் ஒரு ரவுண்ட்ஸ் போனோம். அப்போ கேட்டேன், ஒவ்வொரு பூத்தில் இருக்கிற பிஎல்ஓ கிட்ட கேட்குறேன், சார் செத்து போனதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் சார். என்கிட்ட 100 வந்துருக்குது, என்கிட்ட 200 வந்துருக்குதுன்றாங்க ஒவ்வொருத்தரும். இதான் முதல் முறையாக வெளியே வருது. இது வரைக்கும் செத்து போனதை பற்றி எவனுமே கவலைப்படல இந்த நாட்டில். இப்போதான் வெளியே வருது, பூனைக்குட்டி வெளியே வருதுன்னு சொல்லுவான் பாருங்க கதையில். அந்த மாதிரி செத்து போன ஓட்டெல்லாம் இப்போதாங்க வெளியில் வருது. அதுதான் வயிறு எரிது திமுக. ஐயோ நம்ம ஓட்டெல்லாம் போயிடுச்சு. செத்து போன ஒரு வீடியோ ஒன்று வந்தது வாட்ஸ்அப்பில், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு ஆள் ஓட்டு போடுற மாதிரி போவான், ஓட்டு போட்டுட்டு கை நாட்டி வச்சுட்டு அப்புறம் கேட்குறான், சார் எங்கள் அக்கா கவிதா சீரியல் நம்பர் என்ன சார்ன்னு கேட்பான். யார்? அவங்க அக்கா சீரியல் நம்பர் 74 சார்னுவான். சார் அந்த அம்மா ஓட்டு போட்டாங்களா சார்னுவான். ஆமாம் சார் போட்டு போயிட்டாங்க 1 ஹவருக்கு முன்ன. ஐயோ ஓன்னு அழுவான். எதுக்கு சார் அழுறீங்கன்னா, சார் அந்த அம்மா செத்து போய் 3 வருஷம் ஆகுது சார். நானும் பார்க்குறேன், ஒவ்வொரு வாட்டியும் அந்த அம்மாவை பார்க்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னே வந்து ஓட்டு போட்டு போயிடுறாங்க சார். யாரு? செத்து போனவங்க. இப்படி ஒரு வீடியோ போட்டான் சார். யாருக்காக போட்டான் அந்த வீடியோ? வாட்ஸ்அப்பில் எவனொருத்தன் போட்டான் நல்லவன். திமுக தான் அந்த வீடியோ. வேற எந்த கட்சியாவது இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பண்ணுவானா? நவீன டெக்னாலஜி யாருன்னா ஒரு மல்லை சத்தியா பேசுவார், மதிமுக பேச்சாளர். இப்போ அவர் இப்போ மதிமுக வெளியில் போயிட்டார். வைகோனுடைய தில்லுமுள்ளு குடும்ப கட்சியை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் வெளியில் போட்டார் அண்ணன். அவர் பேசுவார், நவீன திருட்டு யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் கலைஞர் கருணாநிதினு பேசினார். ஏன்னு கேட்டா ஜெயலலிதா அம்மாவுக்கு பாவம் திருட தெரியாது, பாவம் அந்த அம்மா பாவம்னுவார். ஏன் திருநா கருணாநிதிக்கு எப்படியா நவீன திருடன் பேர் வச்சான் சொல்றான். வேர்க்கடலை செடி ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா வேர்க்கடலை செடியா, செடி புல்ல அப்படியே நல்லா இருக்குமா. ஜெயலலிதா அம்மா கட்சிக்காரங்களாம் எப்படி பண்ணுவாங்களா? அவன் சொல்றது கிண்டல். அப்போ எல்லா செடியோட பிடிக்கணும், அந்த கைனி எல்லாம் கரம்பா தெரியுமா, திருடி போட்டான் எங்க கைனில எல்லாம் திருடன் மறுநாள் கத்துவாங்களாம். ஆனா கருணாநிதி ஐயா எப்படி பண்ணுவாராம், அப்படியே செடியெல்லாம் அப்படியே இருக்குமா. அப்போ செடியெல்லாம் நல்லா இருக்குது, யாரும் திருடல நீ நினைச்சு செடியை பிடிக்க பார்த்தா கீழே இருக்கிற உள்ள இருக்கிற செடியில இருக்கிற ஒரு காய் கூட இருக்காதான். பூமியிலே கை விட்டு மொத்த காய் வரைக்கும் திருடி விடுவானா. செடி அப்படியே இருக்குமா. அந்த மாதிரி நவீன டெக்னாலஜில நம்ம கருணாநிதி திருடன் அப்படின்னுவாரு. யாரு? மல்லை சத்யா, நான் சொல்லலை. அந்த மாதிரி நம்மால் நவீன டெக்னாலஜி திராவிட மாடல் ஆட்சி ஒன்னொன்னும். என்ன திராவிட மாடல்? இன்னைக்கு ஒரு பெண்கள் தைரியமாக ஏதாவது வெளியில போக முடியுதா? கல்லூரி பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னையினுடைய மைய பகுதியாக இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில தன்னுடைய ஆண் நண்பரோடு சென்ற ஒரு பெண், காதலனோடு சென்ற பெண் இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? பரிதாபமாக படுகொலை செய்யப்பட்டார். எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இன்னும் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம், தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அதே மாதிரி எங்க பார்த்தாலும் படுகொலைகள், வீடு புகுந்து வெட்டுறாங்க. கோவை பகுதியில் எங்க பார்த்தாலும் பாவம் வயதான தம்பதியர்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது பட்ட பகலிலே வீடு புகுந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அடையாளம் தெரியவில்லை, யார் எதுக்கு செஞ்சா, நகைகளுக்காக கொல்லப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் அபின் போதை நடமாட்டம். பள்ளி மாணவரிடத்திலே தமிழகத்திலே முதன்முறையாக இதுவரை வரலாறு காணாத அளவில் இன்னைக்கு போதை நடமாட்டம். எங்கிருந்து நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க? வருங்காலம் எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நாம் யோசிக்க வேண்டும். தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். பீகார் இந்தியாவிலே மிக மோசமான ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அங்கே நிதிஷ்குமார் தலைமையில் வந்த பிறகு தொடர்ந்து இன்று 3வது முறையாக 10வது முறை முதல்வராக இருக்கிறார். 10வது முறை யோசிச்சு பாருங்க. பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள்
பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு இயக்கம் என்பதை புரிந்து கொண்டு எங்களோடு கூட்டணி என்று வைத்தாரோ அன்று தொடர்ந்து அவர் முதல்வராகிக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி. அங்கே தேர்தல் இதே மாதிரி ஒரு சீர்திருத்தம் முறையாக எல்லாத்தையும் கிளியரிஃபை பண்ணிட்டாங்க. எத்தனை போலி வாக்காளர்கள், எத்தனை இறந்து போனவர்கள் அனைத்தையும் சீர்படுத்தி அந்த வாக்காளர் பட்டியல் கிளியர் ஆச்சு. நம்ம ஒரு ஆள் இருக்கிறான், நம்ம ஆளு ராகுல் காந்தி அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி, கோமாளி, அறிவாளி இல்ல கோமாளி. அந்த ஆளு பாவம் ஒரு டிராலி ஒன்று வச்சுன்னு எல்லா டிவிலும் பார்த்துருப்பீங்க. ஓட்டர் லிஸ்ட் பண்டல் பண்டலா வச்சுன்னு சுத்தினே இருந்தான் டிவியில காமெடியா. ஓட்சோர் ஓட்சோர் ஓட்டெல்லாம் திருடிட்டாங்களாம் பிஜேபி. யார்? பீகார்ல. சரி பார்ப்போம். பிஜேபி சொன்னாங்க அதெல்லாம் திருட முடியாதியா, இது தேர்தல் கமிஷன் முறையா எல்லாத்தையும் சரி பண்றாங்கன்னு பிஜேபி எல்லா தலைவரும் சொன்னான். சரி சுத்தனா எவிடன்ஸ் எங்க? இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க ஓட்டு இந்த உங்க ஓட்டு எடுத்துட்டாங்கன்னா யாராவது சும்மா இருப்பாங்களா? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா? இத்தனை லட்சம் பேர் ஓட்டு எடுத்துட்டா ஜனங்க போய் ரோட்ல இறங்கி போராட மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. யாருமே என்னுடைய ஓட்டு எடுத்துட்டாங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. இப்போ கூட நான் சொல்றேன், இப்போ நம்ம எடுக்கிறாங்க. இப்போ நம்ம நீங்க எல்லாம் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, உங்க வீட்டுக்கு வீடாக வந்து பிஎல்ஓ எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ உங்களுடைய ஓட்டு எல்லாமே டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபார்ம் வாங்குறாங்க. டிசம்பர் 4க்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. உங்ககிட்ட வாங்கினதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க. டிசம்பர் 4லேருந்து ஜனவரி 4 வரை மீண்டும் ஒரு வாக்காளர் பட்டியல் தோராயமாக வெளியிடுவாங்க. அதில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸ்கூலில் ஒரு காப்பி இருக்கும், எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்தந்த கட்சிக்காரன் வந்து சொல்லுவான், ஆனால் உங்கள் ஓட்டு இருக்குதுண்ணா, ஓகேண்ணா. அந்தந்த கட்சிக்காரன் தெளிவாக சொல்லிடுவான். கட்சி இல்லாத பொதுவான ஆளுக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த பூத்தில் இருக்கும், போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். விஓ ஆஃபீஸில் இருக்கும், பார்த்துடலாம். விடுபட்டு போயிருந்ததுன்னா இன்னொரு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஃபார்ம் 6 படிவம் 6 கொடுத்து நம்முடைய அட்ரஸ் வச்சு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வச்சு சேர்த்துக்கலாம். வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் மிஸ் ஆகிட்டா ஒன்றும் போயிடாது நம்ம ஓட்டு. அப்போது அந்த மாதிரி மிஸ் ஆகிருந்தா அவங்கெல்லாம் போய் சேர்த்துருப்பாங்களா இல்லையா? எப்படி விட்டுருவாங்க? இத்தனை லட்சம் பேரை விட்டுட்டு தூங்கின்னு இருப்பான். கொஞ்சம் சொல்கிறானே ஓட் சோர் எப்படி எத்தனை பேர் ஓட்டு திருட முடியும் பிஜேபி? இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு பீகாரில் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் வாஷ் அவுட்டு. பிஜேபியினுடைய மிகப்பெரிய வெற்றி அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே வெற்றி இங்க வந்துட போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாஷ் அவுட் ஆயிடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னைக்கு பதறி போய் உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக ஏற்கனவே யாரெல்லாம் இருந்தார்களோ தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாரும் ஜனவரி தேர்தல், நம்முடைய ஜனவரி மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கணும் ஒரு பழமொழி இருக்குது, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் ஜனவரி இறுதிக்குள்ளாக தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடு கண்டிப்பாக எங்களோடு கூட்டணியில் சேருவார்கள். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி மீண்டும் எங்களுடைய அமித்ஷா அவர்கள் ஆற்றல் மிக்க உள்துறை அமைச்சர் ஒரு பெரிய கூட்டணி வரும் என்று ஏற்கனவே அந்த நம்பிக்கையோடு தான் அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். அவர் தலைமையிலே தான் தமிழகத்திலே கூட்டணி என்று சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதனால் எங்க தலைவரும் சொல்றார், யாரு? நயினார் நாகேந்திரன் ஐயா, நான் முதல்வர் கிடையாது, எங்களுடைய கூட்டணி எங்களுடைய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் தெளிவா சொல்றார். நயினார், நம்முடைய நயினாரே சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் என்றதை சொல்றாங்க. எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை, தெளிவா சொல்றாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணி வரப்போகுது. நீங்கள் எல்லாம் தயவு செய்து சிந்தித்து இந்த முறை தமிழகத்தில் ஒரு விடிவு காலம் வரணும்னா, இப்ப சொன்னார் இல்லையா கிரண், இந்த ஊழல்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் எங்க மாவட்ட தலைவர் சொல்லிட்டாரு, விசாரணை கமிஷன் வைக்கணும்னா அப்ப மாற்று ஆட்சி வரணும். இதே ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் மிக மோசமான ஒரு படுகொலிக்கு நம்முடைய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் உள்ளூர் நிர்வாகம் தள்ளப்படும். அதனால இதுக்கு ஒரு மாற்று வர வேண்டும். இலவசம் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அந்த 1000 ரூபாய்ன்றாரு. இதை விட பல மடங்கு டாஸ்மாக் மூலியமாக இதிலிருந்து பணத்தை கொள்ளையடித்து, நம்முடைய பணத்தை கொள்ளையடித்து நமக்கே திருப்பி பேக் டோர்ல பின்பக்க கதவு வழியாக அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை டாஸ்மாக் மூலியமாக சாதனை. நம்ம தமிழ் சேர்க்க சொல்லுவாங்க, அந்த தான் ஞாபகம் வருது எனக்கு. இந்த அரசாங்கம்
ஏதேனும் ஒரு இடத்தில் பாஸ் மார்க் வாங்குகிறது என்றால் அது டாஸ்மாகில் தான். திமுக அக்கா தமிழிசை தெளிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பாஸ் மார்க் இந்த டிஎம்கே எதுல வாங்குதுன்னா டாஸ்மாகில் தான். ஒவ்வொருத்தருக்கும் டார்கெட், தீபாவளிக்கு டார்கெட், பொங்கலுக்கு டார்கெட், எதுல மீட்டிங் போடுறாங்க டாஸ்மாக் அதிகாரிகள் உட்காந்து. இந்த மாசம் இந்த தீபாவளிக்கு எவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி, இதை விட பொங்கலுக்கு ஜாஸ்தியாக வரணும். பாவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் உட்காந்து எதுக்கு மீட்டிங் போடுறான் சீரியஸா? இதுக்கு உருப்படியாக எதுக்கு மக்களுக்கு எதுவும் செய்யறது இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நாம் மத்திய அரசாங்கம் மோடியினுடைய சாதனைகள் பல ஆயிரம் கோடி. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி கிடையாது, ஒரே ஒரு எம்பி கூட கிடையாது. ஆனால் 4 எம்எல்ஏ தான் இருக்கிற. கஷ்டப்பட்டு பிஜேபியில் 4 எம்எல்ஏ சிறப்பாக பண்ணுறாங்க எங்கள் 4 எம்எல்ஏ. ஆனால் ஒரு எம்பி கூட இல்லாத தமிழகத்திற்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய மோடி ஐயா அவர்கள். ஏர்போர்ட்டுக்கு அதுக்காக டெவலப்மெண்ட்டுக்கு பல ஆயிரம் கோடி. ஒவ்வொரு ஜல்ஜீவன் மிஷன், அனைவருக்கும் குடிநீர் திட்டம், வீடு வழங்கும் திட்டம், எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலத்தை விட உத்தரப்பிரதேசம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம், அவருடைய சொந்த மாநிலம், அதை விட அதிகமாக வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு. 11 மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இல்லை. அதிமுக ஆட்சியில் கொடுத்தாரு 11 மெடிக்கல் காலேஜ். யோசிச்சு பாருங்க. அதனால யோசிச்சு பாருங்க. பிஜேபி அள்ளி அள்ளி தமிழகத்திற்கு மேலும் பல நிதிகளை தர வேண்டும். எது பண்ணாலும் மத்திய அரசாங்கம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் மாநில ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ பார்த்தேன். கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள், ஆம்புலன்ஸ், கால்நடைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆம்புலன்ஸ்ல அதுல மோடியினுடைய ஸ்டிக்கர், பிரதமருடைய ஸ்டிக்கர் சின்னதா இருக்குதா. அதற்காகவே அதை பயன்படுத்தாமல் ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எவ்வளவு பயன்பட்டு அது பாவம். இதெல்லாம் இவங்க மாத்திரம் எல்லாத்துக்கும் முதல்வர், உங்களின் முதல்வர், மக்களின் முதல்வர் போட்டுக்க, தப்பு இல்லை. அப்போ ஒன்னு நீ விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனா மத்திய அரசாங்கம் அவர்கள் செய்கிற திட்டத்தை ஒரு மோடினே போறதில்லை. ஒரு வார்த்தை கூட பாரத பிரதமரின் திட்டம், பாரத பிரதமரின் நிதி, பாரத பிரதமர் தான் போறாரு. எந்த பிரதமர் வந்தாலும் அந்த ஸ்கீம் இருக்கும். பாரத பிரதமர் கிசான் யோஜனா, பாரத பிரதமர் கிராம் சடக் யோஜனா, இப்படிதான் போடுறாரு. எல்லாமே பாரத பிரதமரின் பேர்ல தான் திட்டங்கள். மோடி ஐயா யாருமே அவங்க அப்பா பேரு, தாத்தா பேரு, மாமா பேர் வைக்கிறது இல்லை. ஆனா இவங்க குடும்பம் எப்படி இருந்தது? இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு, ஜவஹர்லால் நேரு குடியிருப்பு, இதே மாதிரிதான் இவங்களுடைய குடும்ப பேர் தான் வச்சுட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவருக்கு குடும்பம் கிடையாது, இந்த தேசம்தான் தன் குடும்பம் என்று நினைக்கிற ஒரு மாமனிதன். அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை பெற்றிருக்கிற இந்த நாடு, தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும். இந்த பிரம்மாண்டமாக இது நான் உள்ள நுழையும் போதே பார்த்தேன். இது ஒரு பொதுக்கூட்டமா, ஒரு மாநாடா என்கிற வகையிலே ஏற்பாடுகள், பேனர்கள், கொடிகள். இதுவரை நான் இப்ப கும்பகோணத்தில் ஒரு மாநாடு நடக்க போகுது 29ஆம் தேதி. அதனுடைய ட்ரையல் மாதிரி இருக்குது. நம்ம கிரண் பண்ணி இருக்கிற வேலை எனக்கு உண்மையில பிரமிக்கிற அளவில் நம்முடைய கிரண் அவர்கள் செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை அவருக்கும் அவருடைய டீம் இரவு பகலாக உழைத்திருக்கிற 1 மாதமாக அவருடைய மண்டல் டீமுக்கும் அவர் சொன்னார் பாருங்க, அதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இது என்னுடைய ஒரு 10% தான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய டீம் ஒர்க், என்னுடைய டீம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அங்கதான் அவர் நிற்கிறார். உண்மையிலே அவரை மனதார மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிப்பான் மற்ற கட்சிக்காரன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டனுடைய ஒரு பெருமை, அனைத்தையும் என்னுடைய டீம் தான் செய்தது, என்னுடைய டீம் என்று சொல்கிறாரே, அதுவே அவருக்கு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த மாவட்ட தலைமைக்கும் மண்டலுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்போடு என்னுடைய மிக மிக சந்தோஷத்தோடு, ஒரு காலத்தில் பள்ளிப்பட்டு இப்படி ஒரு கூட்டம் இதுவரை என்னுடைய 36 ஆண்டு கால அரசியலில் இதுதான் முதல் முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அதே மாதிரி பேர் சொல்லும்போது இந்த பகுதியை சார்ந்த மத்திய அரசு நலத்திட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் திரு குமார் அவருடைய பெயர்களையும் 2006 இந்த பகுதியில்
பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சின்னத்தில் நின்று மக்கள் மத்தியில் போட்டியிட்ட அன்பு சோதரர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேரையும் சொல்ல மறந்துட்டோம், மன்னிப்பு கூறிக்கொள்கிறோம். திரு அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களையும் அதே மாதிரி அவருடைய பேர் சொல்லலை, மற்றவங்க பேர் சொல்லிட்டு திரு சீதாராமன் பேர் அண்ணன் பேரில் சொல்லியாச்சு. நன்றி நன்றி நன்றி. அமைப்பு சாரா பிரிவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த மண்ணினுடைய மைந்தர் சரவணன் அவர்களுக்கும் இந்த மாதிரி நன்றி சொல்கிறேன். ஒரே நிமிஷம். இன்னைக்கு இங்க ரகு இங்க ஆக்சுவலா நான் ஒரு மிக நன்றி சொல்றேன்னா ஸ்ரீகிரண் சார் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். அதோட அவங்க டீமு ரகு வெங்கடேஷ் எல்லாரோட பேர் தெரியாது. ஆனா இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் நீங்க காசு கொடுத்தா கூட சம்பளம் கொடுத்தா கூட யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோட்ல உட்கார்ந்து கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சரியா? ரோட்ல மரத்து கீழே ஸ்கூல்ல எந்த இடத்துலயும் அதுல ஆபீஸ் ஒர்க்குக்கு வந்தவங்க இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்து உங்களுக்கு கார்டு போட்டு இலவசமா உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்து வந்து கார்டு கொடுக்குறாங்க. இதுக்கு மிக நன்றி ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷன் வேலை செய்யற ரகு அவங்க டீமுக்கு நான் மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கால தாமதம்னால எல்லாருக்கும் கார்டு கொடுக்க முடியாது. 1000 பேர் நிஜமாக சொல்றேன், எல்லாருக்கும் உங்களுக்கு கார்டு கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். அதுக்கு நான் உத்தரவாதம். என்னோட பெட்ரோல் போட்டு வண்டியில கூட வீட்டுக்கு கொடுக்குறேன். யாருக்கு வரலையோ அது கவலையே படாதீங்க. இங்க வெறும் நம்ம முக்கியமான நிர்வாகிகிட்ட நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட ஒரு 5 பேருக்கு மட்டும் கார்டு கொடுப்போம். மற்றவங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணா இங்கேயே நாங்க 12 மணி வரைக்கும் கொடுப்போம். நீங்க வாங்கிட்டு போலாம், இல்ல நீங்க வாங்கலன்னா நாங்க எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு கூட சேர்ப்போம். கவலையே பட வேண்டாம். அப்படியே உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இது கொடுத்துட்டு நீங்க அப்புறமா கிளம்பி போலாம். இப்போ பேர் ஸ்ரீபாக்யம் கண்ணாயிரம். ஸ்ரீபாக்யம் கண்ணாயிரம். பள்ளிப்பட்டினம் இருக்கு. செண்பகம் எடு நான் பரவாயில்ல, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். சாந்தி பத்திரமா இருக்குமா? சரோஜா ஜெயமாலினி. இன்னொரு 4 கார்டு கொடுப்போம். இது மெயினா இந்த கார்டு இப்ப வாங்குறவங்க குமாரராஜபேட்டை இருளர் காலனில உட்கார்ந்து கார்டு போட்டு அவங்க கையில கொடுக்குறோம். இந்த கார்டுக்கான செலவு கிட்ட 300 ரூபாய். நீங்க வெளியில வாங்கணும்னா ஒரு 3 வாட்டி சிஎஸ்சி சென்டர்ல போய் இருந்து வாங்கணும். ஆனா இது எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு கொடுக்குறோம். ரங்கம்மா ஜி நித்யஸ்ரீ வா. சரண் குமாரராஜபடி இருளர் காலனி. சரண் மஞ்சுநாதன் குமாரராஜபடி இருளர் காலனி. மஞ்சுநாதன் சீக்கிரம் வாங்கப்பா. மஞ்சுநாதன் வி சரண் ஓடிப்பா ஓடிவா. மஞ்சுநாதன் சரண் அங்க தம்பி வராது பாருங்க. சரண் ரோஸ்குமார் ஆதிலட்சுமி கோவிந்தன் குமாரராஜபடி இருளர் காலனி. கோவிந்தன்
குமாரராஜப்பட்ட இருளர் காலனி கோவிந்தன் மணி கோவிந்தன் கோவிந்தராஜ் மிலிட்ரி கோவிந்தராஜ் மிலிட்ரி கோவிந்தராஜ் மிலிட்ரி அப்படியே இருங்க ஓரமா இருக்கு ஓரமா பிரபாகரன் குமாரராஜப்பட்ட இருளர் காலனி குமாரராஜப்பட்ட இருளர் காலனி பிரபாகரன் பிரபாகரன் ஓசூர் குமாரராஜப்பட்ட இருளர் காலனி ஓசூர் கண்ணாயிரம் மிலிட்ரி கான் குமாரராஜப்பட்ட இருளர் காலனி சிவா கே சிவா கோவிந்தராஜலு சுப்பிரமணி அண்ணா குமாரராஜப்பட்ட காலனி கொடுத்துறீங்களா ஒரு 5 தங்கம்மா குமாரராஜப்பட்ட காலனி தங்கம்மா கருணாகரன் குமாரராஜப்பேட்டை காலனி தங்கம்மா கருணாகரன் பாரதி குமாரராஜப்பேட்டை காலனி பாரதி பள்ளிப்பட்டு பேரூர் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பேரன்பாடி நிர்வாகிகள் எல்லாம் கிட்ட வாங்க ப்ளீஸ். முனியப்பன், ரோஹித், ஹரிபிரசாத், கோவிந்தசாமி, ஹேமலதா, லக்ஷ்மி வாங்கம்மா. ஆமா ஹேமலதா. இந்த நிகழ்ச்சிக்கு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்க ஆனந்த் அண்ணா நம்ம கட்சியோட தீவிர விசுவாசி, பிஜேபியோட அவருக்கு நான் நன்றி சொல்லே இருக்கணும். நின்றுட்டே இருக்காரு, 3 மணி நேரமா நின்றுட்டு இருக்காரு. இந்த மேடையை பயன்படுத்தி எல்லா இளைஞர்களும் எப்படி நம்மளுடைய மோடி அவர்களுடைய தலைமையில் வந்து தன்னுடைய கட்சியில் வந்து இணைச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி சகோதரர் திரு பிரிங்கேஷ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னுடைய குடும்பத்தை சார்ந்த நபர் அண்ணன் அவர்கள் திரு பாஸ்கரன் அவர்கள் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் சார் இதை பண்ணிடலாம். 5 பேருக்கு கிட்ட சிஸ்டத்தில் போட்டு இதே பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இப்போ பேசணும். மொத்தம் ஃபஸ்ட்டு நீ தானே பேசணும். மொத்தம் எடுத்துருக்கேன். அது மட்டும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பள்ளிப்பட்டு முக்கிய நிர்வாகிகள் முனியப்பன், ஹரிபிரசாத், பொதுச் செயலாளர் ஹரிபிரசாத், முனியப்பன், நீங்க கிட்ட வாங்க. அதுனா
கொஞ்சம் தொலைவா மாவட்டம் தெரியல கொஞ்சம் பின்னாடி இந்த கூட்டத்தினுடைய நிறைவு நிகழ்வான நன்றி உரையாற்ற அன்னை ஜோதி அவர்களை உரையாற்றும். நமது பிரதம மந்திரியின் மத்திய அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்திருக்கும் மேடையில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக பெருந்திரளான கூட்டத்தோடு நடத்தி காட்டியிருக்கும் இந்த மண்டல தலைவர் கிரண்குமார் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிரண் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சவுண்ட் சர்வீஸ் CSS